எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நாம் இந்த நாச்சியார் திருமொழி அப்படின்ற இந்த பிரபந்தத்தில் முதல் 3 பாசுரங்களை 10 பாசுரங்களையும் சேவித்தோம். இன்றைக்கி 4வது பத்தான தெல்லியார் பலர் அதில் 6 பாசுரங்களையும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம 7, 8 2 பாசுரங்களை நம்ம இன்றைக்கி சேவிக்கலாம், அனுபவிக்கலாம், அதை நம்ம ரசிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இதை கேட்குறவா, இதை பார்க்குறவா எல்லாரும் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் பட்டன் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால் நம்மளுடைய தர்மத்துக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் 4 பேர் கேட்பா, இன்னும் 4 பேருக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள். எங்களை மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும், இன்னும் நிறைய ரெஃபர் பண்ணணும், இன்னும் நிறைய பேசணும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பாசுரத்துக்கு போகலாம். 7வது பாசுரம், 4ஆம் பத்தில் 7வது பாசுரம். அன்று இன்னாதன செய் சிசுபாலனும் நின்ற நீள் மருதும் எருதும் புல்லும் வென்றிவேல் விரல் கஞ்சனும் வீழ முன் கொன்றவன் வரி கூடிடு கூடலே. அன்று இன்னாதன செய் என்று இன்னாதன செய்தான். ருக்மணி கல்யாணத்தும் பொழுது அவளை அந்த கிருஷ்ணன் கூட சேர விடாமல் அவளுக்கு வேண்டிய தீமைகளெல்லாம் செய்த அந்த சிசுபாலன் பெருமாளை ஒரு நாளைக்கு 99 வாட்டி திட்டலான்றதுக்கு பர்மிஷன் கிராண்டட். 100வது வாட்டி திட்டினாதான் உடனே அவர் கோவப்படுவர் கிருஷ்ணர். அதை கூட பொறுத்துட்டாராம். ஆனால் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறத இவர் தடுக்கிறவனை அவரால் பொறுக்க முடியலையாம். அதனால் சிசுபாலனை அழித்தார். நின்ற நீள் மருதும், அந்த மருத மரங்கள் எவ்வளோ பெரிய அடர்ந்த மருத மரங்கள் கீழே தொப்புன்னு விழுந்தா மனுஷா பழைப்பாளா? அப்படிப்பட்ட அந்த மருத மரத்து கீழே தன் உரலை கொண்டு போய் இழுத்துண்டே தன் காலால் மரத்தை தொட்டு அந்த மரத்தை முறிய வச்சான். யார்? கிருஷ்ணன். பக்கத்தில் போய் முறிஞ்சா மனுஷா என்ன ஆவா? ஒரு நிமிஷம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல நம்மளால். ஆனால் அந்த மருத மரத்தினுடைய சாபத்துக்கும் விமோச்சனமாக இருந்தவன். அந்த மருத மரம்ன்றது அசுர மரம் மாதிரி இருந்ததான். அவ்வளவு கொப்பும் கொலையுமா, அவ்வளோ பெருசாக நின்ற நீள் மருதும் எருதும் 7 எருதுகளை நப்பின்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 7 எருதுகளை 7 உருவம் கொண்டு அடித்தவன். அதுவும் எத்தனை வயசில்? 7 வயசில். 7 வயசில் நப்பினையோடைய அப்பா இவனுக்கு மாமா, யசோதனுடைய அண்ணா கும்பன் பேர். யசோதாவுக்கும் கும்பனுக்கும் பக்கத்து ஊரில் இருக்கான். அந்த கும்பனுக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறா. அவள் பேர் நப்பின்னைன்னு பேர் வைக்கிறான். நப்பினை, நல்ல பிள்ளை நப்பினை அப்படின்னு வைக்கிறான். இந்த ஆயர் குலத்தில் ஒரு வழக்கம், பொண்ணு பிறந்த உடனே ஒரு எருது வளர்க்கணும். பொண்ணு வளரும், எருதும் வளரும். பொண்ணுக்கு கல்யாண வயசாகும் பொழுது யார் இந்த எருது அடக்கிறானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் அப்போ ரூல்ஸு. அப்போவே ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருது. ஆனால் கும்பன் என்ன பண்ணானா, ஐயோ நான் ஒரு எருது வாங்கி விட்டா அது சோனியாகி நடுவில் போயிட்டா என்ன பண்ணுறது? சரி 2 எருது வாங்கி விட்டா அது மேயாமல் அப்படியே தன்னுடைய வீரத்தை காமிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது? சரி 7 எருதாக வாங்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 எருதை அவள் பிறக்கும் பொழுதே வாங்கிட்டான். நல்லா வளர்த்தி இந்த 7 எருதுகளும் 3 வயசு தான் ஆண்டு கோதைக்கு. ஆனால் நல்ல அசுர வளர்ச்சி இந்த எருதுகள். கும்பன் பயந்துட்டான். ஐயோ என்ன இந்த வளருதுங்க, இவ இப்போ தான் 3 வயசு, எருதுகளும் இப்போவே இப்படி இருக்காளே, இதை பார்த்தாலே என் பொண்ணு கல்யாணம் வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டா என்ன பண்ணுறது? ஓகே, இப்போவே அதை அடக்க சொல்லிடலாம். யார் அடக்கிறாளோ அவள் வார்த்தைக்கு நப்பினை போகட்டும், அவளுடைய மகளாக இருக்கட்டும், கல்யாண வயசானவனை அவள் மருமகளாக மாற்றிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டான். இந்த 7 காளைகளை அடக்குபவர் என் நப்பினையை கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் மகளாக வச்சுக்கோங்க, அப்புறம் மருமகளாக ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. யார் யாரோ வரவாளுக்கெல்லாம் உயிர் என்னன்றது கேரண்டி இல்லை. பாதி பேர் போயாச்சு, மீதி பேர் ஓடியாச்சு.
இப்போது ஒரு நாள் யசோதை தான் அண்ணனை பார்க்க அவள் அம்மாவத்துக்கு வரான். இடுப்பில் கிருஷ்ணனை போட்டுன்னு வரா. 6-7 வயசு 6-7 வயசு அவ்வளோதான் போட்டுன்னு வரான். அந்த கிருஷ்ணன் அவாத்துக்கு வந்தவொடனே இடுப்புலேருந்து இறங்குறான். எங்கடா போகிற? அம்மா அந்த எருதெல்லாம் பார்க்க போகிறேம்மா. எருது? ஐயோ வேணாண்டா, அதெல்லாம் எவ்வளோ பேர் தெரியுமா, அதெல்லாம் போயிட்டா அப்படின்னா. அம்மா விடுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கடந்து இறங்கினர். 7 எருதுகள் இவரை முறைக்குது, இதை அவர் முறைக்கிறார். டக்குன்னு 7 கிருஷ்ணனாக மாறிட்டார். ஒரு கிருஷ்ணனை ஒவ்வொரு எருதை அடக்கிட்டான். எருதை அடக்கின உடனே என்ன பண்ணிட்டார் கும்பன், நப்பினை நீ போக வேண்டிய இடத்துக்கு தான் போகிற, உன்னை யசோதை நன்னா பார்த்துப்பா பொண்ணு மாதிரி, கொஞ்ச நாள் கழித்து உன்னை மாட்டு பொண்ணு ஆக்கிப்பா, கிளம்புமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா எப்பயுமே பெருமாள் இருந்தால் பிராட்டி இல்லாமல் இருக்கக்கூடாதான். ஏதோ இது வரைக்கும் 6 வயசு வரைக்கும் இருந்துட்டார். இப்போ 7வது வயசு. இப்போ பிராட்டி அந்த நீலா துங்க ஸ்தனகிரி இதுதான், இவ தான் இந்த நப்பினை தான். இப்போ நீலாவா அவாத்துக்கே போகிறா. ஏன்னா பிராட்டி கட்டாயம் வேணும் பெருமாள் கூட. அதுக்கப்புறம் மதுரால அவர் ருக்மணியை பார்க்குறாரு, ராதாவை பார்க்குறாரு, அது வேறு விஷயம். பட் இந்த ஆயர்பாடியில் அவன் நப்பினையை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதான் 7 எருதுகளை. புல்லு கொக்காக வந்த அசுரன் பானாசுரனுடைய வாயை கிழித்தவன். வெற்றி தரும் வேலை கொண்டவன் கிருஷ்ணன். எப்பயும் கையில் அந்த வேல் எப்பயுமே அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. விரல் விஞ்சனும் வீட அந்த வேளால் நல்ல பலம் கொண்ட அந்த கஞ்சன்றது கம்சனிங்க, அந்த கம்சனையும் பாருங்க, சிசுபாலனை வீழ்த்தினான், மருதமரங்களை வீழ்த்தினான், எருதையும் வீழ்த்தினான், பறவையும் வீழ்த்தினான், இங்க கஞ்சனையும் வீழ்த்தினான், கம்சனையும் வீழ்த்தினான். முன் கொன்றவன் வரில் இதெல்லாம் மறைமுகமாக போய் கொள்ளலையாம், எல்லாரும் முன்னாடியும் தப்பார் எக்ஸிபிட் பண்ணுறான் என்னுடைய டேலண்ட்டு, என்னுடைய வீரம். அதாவது பெருமாளுக்கு மட்டும் தன்னுடைய பொருளை, அதாவது தனக்கு விருப்பமான அந்த ருக்மணியை பொருளை யாராவது தூக்கிட்டு போனால் அவளை தடுத்தா, அவளை அடையிறத தடுத்தா பொறுத்துக்க மாட்டாராம். அதான் சிசுபாலனை பண்ணுறார். இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறா, நாரதருடைய சாபத்தினால இன்னைக்கு மருத மரங்களாக ஆயிட்டான். அப்போவே சொல்லிட்டார் நாரதர், கண்ணன் பிறப்பான் காலடி வைப்பான், நீங்கள் உங்களுக்கு சாப விமோசனம் அப்படின்னார். அதை இங்கே நாரதருடைய வாக்கையும் இங்கே காப்பாற்றினார். எருது, அதாவது அவங்களுடைய தாய்மாமனுடைய கவலையும் தீர்த்தர், அம்மாவுடைய ஆசையையும் பூர்த்தி பண்ணினர். புல்லும் கம்சன் அனுப்பிச்ச அந்த கொக்குன்ற பறவையினை வாயை பிறந்தவர். இது மட்டும் இல்லாமல் அந்த கம்சனையே அம்சால கம்சனை அவன் அனுப்பின அந்த தூதனை மட்டும் இவர் அழிக்கலை, கம்சனையே அழிக்கிறார். அதுதான் கஞ்சனும் வீடன் முன் கொன்றவன் வரில், இதெல்லாம் கொன்றானே அவன் வந்தால் கூடிடு கூடலே, அந்த கூடலையே ஒரு தெய்வமா தேவதையா சொல்றா, கூடிடு கூடலே ப்ளீஸ் நீ செஞ்சிரு, நீ அந்த வருவான்னு தெரிஞ்சு அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சேவிக்கிறான். அன்று இன்னாதன செய் சிசுபாலனும் நின்ற நீள் மருதும் எருதும் புல்லும் வென்றி வேல் வீரல் கஞ்சனும் வீட முன் கொன்றவன் வரி கூடிடு கூடலே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தது 8வது பாசுரம். ஆவல் அன்பு உடையார்த்தம் மனத்து அன்றி மேவலன் விரைசூழ் துவாராபதி காவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் வரி கூடிடு கூடலே. ஆவல் அன்பு உடையாட்டம், அதாவது பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆவலும் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஆவலோடு சேர்ந்த ஆசையும் இருக்கணும். அப்படிப்பட்டவா மனசில் தான் பெருமாள் வந்து தங்கியிருப்பான். போகலாம், அங்கே இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த ஆவல் யாரை போல ஆவல், ஆண்டாளை போல ஆவல். இந்த ஆண்டாள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மோனி பாசுரமா, அதாவது காமனை தொடரால், அதுக்கப்புறம் சிற்றில் சிதையாதேன்றா, அதுக்கப்புறமா பனி நீராட்டல் போகிறா, கண்ணன் அடைய எப்படிலாம் பண்ணுறா. அந்த ஆவல் அவளுக்கு ஆசையாக மாறுது. அன்பு உடையார், அன்பு யாருக்கு இருக்கும்?
யாருக்கு பெருமாள் மேலே பக்தியும் கருணையும் பெருமாள் மேலே அக்கறையும் கொண்டவருக்கு தான். பெரியாழ்வார் பாருங்க, ஐயோ யார் கண்ணாது பற்ற போகிறதுப்பா, ஏன்பா இங்கே வந்து நிற்கிற, ஓப்பா பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். கண்திருஷ்டி பற்ற போது உன் மேலே அப்படின்றார். எவ்வளவு அன்பு இருந்தால் சொல்லுவா. இப்போ நம்ம மாற்ற குழந்தைங்களாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கும் பொழுது ஐயோ குழந்தைக்கு எவ்வளோ கண்ணு போட்டுடும், ராத்திரியானா சுற்றி போடுவா அவள் பாட்டியோ அம்மாவோ. அந்த அன்பு வேற பக்கத்தாத்து மாமி வருவாள், எதிராத்து மாமி வருவாள் சுற்றி போட, அவ்வாத்து பொண்ணுக்கு அவள் தான் சுற்றி போடுவா. அந்த மாதிரி ஆண்டாளை போல அவளும் பெரியாழ்வை போல அன்பும் உடையவர் மனதில் தான் பெருமாள் இருப்பார். தம் மனத்து அன்றி மேவலன், அவங்க மனசுல தான் இருப்பான் பெருமாள். கட்டாயம் யார்கிட்ட இருக்கணும்? அவளும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், ஆசையும் இருக்கணும். விரைசூழ் துவாராபதி, விரைசூழ்னா வாசனை மிகுந்த, வாசனை மிகுந்த அந்த துவாரகதிபதி அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த இடத்துல அந்த துளசி மாலையுடைய வாசனை அதிகமாக இருக்குமாம். துவாராபதி காவலன், அவன் தான் ரக்ஷகன், காப்பாத்துறவன். அந்த எல்லாரையும் நம்ம எல்லாரையும் அவன் தான் காப்பாத்துறவன். கன்று மேய்ந்து விளையாடும் கோவலன், கோவலன்னா யாரு? கோபாலன். கோபாலன் யாரு? கோனா பசுக்கள், பாலன்னா அதை பார்த்துக்கொள்றவன் கோபாலன். கன்று மேய்ந்து விளையாடும், அதாவது எந்த ஒரு பசுமே சிங்கிளாக இருக்காதான், கூடவே கண்ணுக்குட்டி இருக்கணுமா. கண்ணுக்குட்டி இருந்து சுற்றி 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 விளையாடுமா, அந்த கண்ணுக்குட்டி இன்னொரு கண்ணுக்குட்டியோட விளையாடுமா. அது மாதிரி அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற அந்த கோவலன் வரி கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்றா. ஆவல் அன்பு உடையார்த்தம் மனத்து அன்றி மேவலன் விரைசூழ் துவாராபதி காவலன் கன்றி மேய்த்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே, இது மாதிரி சொல்றா. இது வந்து 8 பாசுரம். அடுத்த செஷன்ல 9, 10, 11 3 பாசுரங்களையும் பார்த்துடலாம். நீங்கள் அனைவரும் கேட்டு எல்லாரும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.